வணக்கம், நான் உங்கள் பிகேகே என் லைஃப் டிசைன் வித் பிகேகே. ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இப்படி ஆரம்பிப்போமா? பேரன்பு மிக்க பிரபஞ்சமே, இந்த செப்டம்பர் மாதத்தின் தங்கள் உதவியோடு எல்லாம் முடித்து விட்டோம். அருமையான அக்டோபர் மாதம் இப்போது வருகிறது. இதை தங்கள் உதவியோடு எனக்கு தேவைப்பட்ட அத்தனை பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களை வேண்டிக் கொள்கிறேன். மிக ஆவலோடு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதம் பொருள், அருள், மன அமைதி நிறைந்ததாக இருக்கட்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான அலைவரிசையை, அந்த வைப்ரேஷனை தங்களிடம் அனுப்பி வைக்கிறேன். எனக்கு தங்கள் சேமிப்பு பிழையிலிருந்து எனக்குண்டான பங்கை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் மிக அருமையாக இருக்கிறது, அருமையாக விடுகிறது. அதுவே ஒரு சவாலாகவும் சில நேரம் இருக்கிறது. அந்த சவாலும் அந்த நல்லதாக முடிவதும் நம் கையில் தான் இருக்கிறது. நம்மை சுற்றி உள்ளவர்களோ அல்லது வேறு யாரோ அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. நாம் தான் இதை நம் வழிக்கு கொண்டு வர வேண்டும். வாழ்க்கையை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு போகும் அத்தனை திறனும் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு எதிர்மறையான வந்துக்கிட்டே இருக்குது, கெட்ட கனவு வந்துகிட்டே இருக்குதுன்னு. அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் செய்யணும். நீங்கள் படுக்க போகிறது, கெட்ட கனவு வந்தால் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி வலது கையை இடது பக்கம் இதயத்தை தொட்டு நீங்கள் இதயத்தின் ஒலியை உணர வேண்டும். அந்த உணர்ந்த பின்னும் என்ன பண்ணணும்னா மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுக்கும் விதம் எல்லா நன்மைகளும் சந்தோஷமும் எனக்கே உரித்தானது அப்படின்னு இழுக்கணும். மூச்சை வெளியில் விடணும். என் மனதில் உள்ள அத்தனை எதிர்மறையான எண்ணங்களையும் நான் தூக்கி எறிந்து விட்டேன். கண்ணை மூடி இதை சொல்லணும். 7 தரம் சொல்லணும். 7 தரம் சொன்னோன்னே டபால்னு கண்ணை திறக்கக்கூடாது. மெதுவாக திறந்து இதயத்துக்கு நன்றி சொல்லி, அழகாக ஓடிக்கொண்டிருக்கும் 24 மணி நேரம் 365 நாள் நாம் உயிரோடு இருக்கிற அத்தனை நேரமும் ஓடிட்டுருக்க இந்த இதயத்துக்கு மிக்க நன்றி சொல்லி மெதுவாக அந்த கையை எடுக்கணும். யூ வில் ஃபீல் டோட்டலி ரிலாக்ஸ்ட். ஒரு அப்படியே அமைதியாகிடும். நல்லது புரியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கப்பா நமக்கு அப்படின்னு தோணிடும். நாம் மிகுந்த தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம தன்னம்பிக்கையோடு இருந்து மற்றவங்களுக்கு நான் பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் போகும்போது அவங்க கை தட்டணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த பெரிய ஆளுன்னு சொல்லி அவங்க திரும்பி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. நீங்களாக இருக்கும்போது உங்களுடைய பெயர், புகழ், பணம் அனைத்தும் உங்களிடம் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கள். ஐ ஆம் தி பெஸ்ட், ஐ ஆம் த சக்ஸஸ்ஃபுல் பர்சன். நான் தான் மிக நல்லவன், வல்லவன், வெற்றியாளன் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுங்கள். அது மாத்திரம் நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போயிட்டு எனக்கு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிடுங்க. இவன் சொன்னான், அவன் பேசினான், அதை கேட்டான், காதில் வாங்குறீங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க. புரிஞ்சுதா? இந்த தன்னம்பிக்கை ஒன்று தான் உங்களுக்கு வாழ்க்கையில் மேலே கொண்டு போகும், சக்தியை கொடுக்கும். உங்களை பற்றி விமர்சனம் நன்றாக செய்தால் கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லிவிடுங்கள். இல்லை தவறாக இருந்தால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க. கவலைப்படாதீங்க. நீ என்னை ஜட்ஜ் பண்ண ஆள் கிடையாது. பிரபஞ்சம் இருக்கிறது, நான் வணங்கும் என் தெய்வம் இருக்கிறது, என் குடும்பத்தினர் இருக்கின்றனர், என்னை பாராட்டும். நானே இருக்கிறேன், என்னை பாராட்டிக்கொள்ள. நல்லது செய்தால் நானே பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போயிட்டே இருங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் ஒளிர்வீர்கள், வெளிச்சமாக தெரிவிங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் பிரகாசமாக தெரியறதுக்கு இந்த தன்னம்பிக்கை மாத்திரம்தான் காரணம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரிய பிராண்டட் துணி, சென்டெல்லாம் போடணுன்னு அவசியமே கிடையாது. இருக்கிற துணியை அழகாக போட்டு எப்போவுமே சுத்தமாக பார்க்க பளிச்சுன்னு இருங்க. அந்த பஞ்சக்கோலம் போடுறது, சரியாக இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் விட்டுடணும். இருக்கிற துணியும் இருக்கிற பொருளையும் வச்சு நீங்கள் உங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள். அலங்கரிப்பது மிக முக்கியம். அப்படி நீங்கள் உங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை வரா மாதிரி நீங்கள் உங்கள் உடை, பாவனை, பேச்சு, வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். தெரியாத இடத்தில் நான் எல்லாம் தெரிந்த மேதாவி என்று காண்பித்து கொள்ளாதீர்கள். இதெல்லாம் என்னென்ன ஒரு எதிர்மறையான விஷயங்கள். மேதாவின்னு காமிக்கிறது, எல்லாரோட அட்டென்ஷன் வாங்கிறது,
எல்லாம் உங்களை திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தகுதி இருந்தால் திரும்பி பார்ப்பாங்க, கை தட்டுவாங்க. அதற்கான முயற்சி நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் செய்கின்ற அத்தனை நல்ல காரியங்களும் நல்ல எண்ணங்களும் உங்களை நல்லவர்களாகவும் மிக சிறந்தவர்களாகவும் உலகத்துக்கு காண்பித்து விடும். ஒரு வேலை செஞ்சீங்க, அதில் தோல்வி ஆச்சுன்னா பயப்படாதீங்க. தோல்விக்கு நீங்கள் மாத்திரம் காரணம் இல்லை, சுற்றி இருக்கிற சூழ்நிலை, உங்களை சுற்றி இருக்கிற மக்கள். நீங்கள் செய்யும்போது சில தவறுகள் உண்டாகும், ஆனால் பயப்படாதீங்க. அடுத்து திரும்பி முயற்சி செய்யுங்க. விடாமுயற்சி செய்தால்தான், அதாவது பள்ளிக்கூடம் போய் படிக்க தகுதி இல்லாதவன் சொல்லி தாமஸ் ஆல்வா எடிசனை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம். அப்போ வீட்டுக்கு அனுப்பினப்போ அவங்க அம்மா உட்காந்து அவருக்கு சொல்லி கொடுத்து, இன்றைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லிடும். புரிந்தா? அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் மிகுந்த ஸ்டீவ் ஜாப் கூட கல்லூரியில் படிக்காமல், பள்ளியில் படிக்காமல், ஒரு வளர்ப்பு பெற்றோர்களுடன் வளர்ந்தார். ஆனால் இன்றைக்கி ஆப்பிள் இல்லாத ஆளே கிடையாது, ஆப்பிள் பற்றி தெரிஞ்சவங்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய அளவில் சிறந்த பிஸ்னஸ்மேனாக, வியாபாரியாக, நல்ல கண்டுபிடிச்சு வந்தவர் தான் ஸ்டீவ் ஜாப். அதனால் அவருக்கும் தோல்வி, முதல்ல அவர் செஞ்சது தோல்வி தான் அடைந்தார். ஒவ்வொரு தோல்விக்கும் பின்னால் ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயம் நம்ப தான் வேணும். நம்புங்கள், நீங்கள் வெற்றியாளராகுவது உங்கள் கையில் தான். உங்கள் எண்ணம், உங்கள் நடவடிக்கை, அதை பொறுத்து தான் நீங்கள் வெற்றியாளர் ஆவீர்கள். எதிர்காலம் உங்கள் கையில். எப்படி எதிர்காலம் உங்கள் கையில்? நீங்கள் நிகழ்காலத்தில் எண்ணும் எண்ணங்களை பொறுத்து அந்த வைப்ரேஷன் உண்டாக்கி, அந்த அதிர்வலை உண்டாக்கி, அது எதிர்காலத்தை உங்களுக்கு படைத்து கொடுக்கும். உங்களுடைய ஸ்டோரேஜிலேருந்து எடுத்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து விடும். நீங்கள் தான் நினைக்க வேண்டும், நான் வெற்றி பெற வேண்டும் என்று. அடுத்தவரோ எதிர்க்க இருக்கவங்களோ அம்மா அப்பாவோ பண்ணவே முடியாது. அவங்கவுங்க காரியத்தில் அவங்கவுங்க வெற்றியாளராகணும். ஒரு சின்ன மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு நாளை மாலைக்குள் 500 ரூபாய் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 500 ரூபாய் அதுக்கு எப்படி எழுதணும்னா, என்னிடம் 500 ரூபாய் இப்போது வந்து சேர்ந்து விட்டது, பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு எழுதுங்க. நேற்று ஒரு பெண், லதான்னு நினைக்கிறேன், கேரளாலேருந்து கண்ணனூர்லேயும் பேசி சொன்னாங்க, அம்மா நான் உங்கள்கிட்ட பேச்சை கேட்டுட்டு மேனிஃபெஸ்டேஷன் எழுதினேன், 50,000 என்னிடம் இருக்கிறது அப்படின்னு. எனக்கு திடீர்னு லாட்ரியில் 4,500 விழுந்துருச்சு. நான் சொன்னேன், வெயிட் பண்ணு, திரும்பி எழுதிட்டே இரு. எப்படியும் ஏதாவது ஒரு விதத்தில் அங்கே பண்ண மேனிஃபெஸ்டோ ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படி இப்படி இருந்திருக்கலாம், ஒரு 0 குறைச்சி போட்டுருக்கலாம், எது பண்ணியிருந்தாலும் தெரியல. ஆனால் அவங்களுக்கு அந்த 5,000 லாட்ரியில் கிடச்சிருச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நீங்கள் எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, இன்னொருத்தர் கூட இப்போ அதை மெசேஜிலே போட்டிருந்தாங்க கமெண்ட்டில், நான் வேண்டினே எனக்கு 50,000 கிடச்சிதுன்னு. பணம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது எல்லாருக்கும். ரொம்ப பணம் கஷ்டப்படுறோம் இல்லையா? ஆனாலும் இந்த பணத்தை பற்றி இப்படி எழுதி பாருங்கள். நான் 500 ரூபா இப்படி கிடச்சிது, எனக்கு நாளை ஈவினிங்குள்ளே கிடைத்திருது, இப்போதே கிடைத்து விட்டதுன்னு போடுங்களேன். வருதான்னு பாருங்கள். எனக்கும் அது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருக்கேன். நானும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். நான் நிறைய பேர் அனுபவத்தை சொன்னதுனால உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஒரு பிரச்சனைனா அதை பற்றியே சொல்லி இது எப்படி சால்வ் பண்ணுறது, இது எப்படி வரும், இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்காதீங்க, நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. பிரச்சனை சால்வ் ஆகும். நீங்கள் அதை விட்டு விலகி வெளியில் நின்று பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை சால்வ். செய்ய வேண்டிய ஒரே விஷயம் மேனிஃபெஸ்டேஷன், ரைட்டிங். கீப் ரைட்டிங். எழுதி உங்களுக்கு கிடைக்கிற மட்டும் நம்பிக்கையோடு கிடைத்து விட்டதாக எழுதுங்க. எங்கிட்ட ஒரு அம்மா இன்றைக்கி மெசேஜ் அனுப்புகிறாங்க, என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் 55 முறை 7 நாள் தான் எழுதினேன். அவங்களுக்கே தெரியுது 7 நாள் எழுதுன்னு தப்பு. அது கிடைக்கிற மட்டும் நீங்கள் எழுதணும். 7 நாள் 5 நாள் கிடையாது, வரையறம்பு கிடையாது. உங்களுடைய ஸ்ட்ராங் ப்ரேயர், உங்களுடைய அதிசக்தி வாய்ந்த அந்த மேனிஃபெஸ்டேஷன், காட்சிப்படுத்துதல், எழுதுதல், அஃபர்மேஷன், இது ரெண்டும் கண்டிப்பாக எழுதணும். அஃபர்மேஷன் நான் சொன்னேன்னா எழுதுறது, இல்லாட்டி வாயில் சொல்கிறது. நான் மன அமைதியுடன் சந்தோஷமாகவும் சிறந்த செழிப்புடன் ஆரோக்கியமாகவும் இப்போது இருக்கிறேன், பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு வாயால் சொல்கிறது. சிலது எழுத சொல்லியிருப்பேன், எழுதுங்க. இதே விஷயத்தை எழுதுங்க. நான் என்னுடைய வேலை இன்டர்வியூ அட்டென்ட் செய்து வேலை கிடைத்து விட்டது, இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி. என் மனைவியும் குழந்தையும் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டார்கள், இப்போது மனைவி பேரும் குழந்தை பேரையும் போட்டு
பிரபஞ்சத்துக்கு நன்றி எழுதுங்க, எழுதிக்கிட்டே இருங்க. வாராக்கடன் வந்து விட்டது, அவங்க பேரை சொல்லி அவங்க வாழ்க வளமுடன் என் பணத்தை திருப்பி கொடுத்து விட்டார்கள், இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி. எழுதி 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 அன்டில் யூ கெட் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு தேவையான விஷயம் நடக்கும் வரை நீங்கள் அதை செய்தே ஆக வேண்டும், மறக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், அடுத்தவங்களை பார்த்து அவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லைன்னு நினைக்காதீங்க. இதை விட சிறந்து நான் வாழ்வேன், அது கூட நினைக்க வேண்டாம். நான் சிறந்து வாழ்வேன், நான் நன்றாக இருப்பேன், எனக்கு தேவையான விஷயங்களை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்து விடுகிறது. இதே மாத்திரம் ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க, நினச்சிக்கிட்டே வாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நீங்கள் எல்லாரை விட உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், வல்லவர்கள், வெற்றியாளர்கள். இது மாத்திரம்தான் நீங்கள் நினைக்கணும், வேறு எதுவுமே நினைக்கக்கூடாது. ராத்திரியெல்லாம் அழுதேன் அப்படின்னு போயிட்டுருக்க கல்யாணி, அழுறதுக்கு அவசியமே கிடையாது. கடவுள் உனக்கு மேலே கூறியும் கையில் வேலையும் என்ன உன் கூட கொடுத்துருக்காருல்ல, பிரபஞ்சம் உனக்கு அது செஞ்சுருக்குல்ல. உனக்கு என்ன தேவையோ என்னை எப்பவும் கேட்கலாம், பேசலாம், இருக்கு இல்லையா? அதனால் நீ என்ன பண்ணணும், நினைக்காத, அழாதீங்க. அழுக வரும், அந்த நிமிஷம் அந்த செகண்டு கண்ணீரை விட்டு தொடச்சிட்டு ஐ எம் ஓகே. எனக்கும் பல கஷ்டம் வேதனை எல்லாமே இருக்கும். நான் அப்படியே எல்லாத்துக்கும் மிஞ்சின சாமியார் கிடையாது, சாதாரண மனுஷன். இருந்தால் கூட நான் யாராவது எனக்கு ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன், couldn't be better. இதை விட நான் நல்லா இருக்க சாத்தியமே இல்லை, மிக நன்றாக இருக்கேன்னு சொல்வேன். அதே நேரம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை பின்னாடி ஓடிட்டுருக்கும், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு பிரபஞ்சம் மிக மிக வாழ்த்தி இருக்கிறது. நேற்று நைட்டு உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு கண்டென்ட்டு. நான் ரெஃபரன்ஸ் கூட எதுவும் பார்க்கல, கடை நான் பாட்டுக்கு எழுதுனேன். என்ன எழுதுனேன், எங்கேருந்து இந்த வார்த்தைகள் வருதுன்னு தெரியல. பிரபஞ்சம் என்னை பேச வைக்கிறது, பிரபஞ்சம் உங்களுக்காக என்னை பேச வைக்கிறது, உங்களுக்காக மாத்திரம்தான் என்னை பேச வைக்கிறது. உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய, நீங்கள் சந்தோஷமாக இருக்க, வாழ்க்கை அமைதி பெற, எல்லாத்திற்குமே பிரபஞ்சத்தை நாடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது கிடைத்துவிடும். அதே போல் அற்புதம் நிகழும், அதே அற்புதம். இன்றைக்கி யாராவது ஒரு 4 பேருக்காவது, கிட்டத்தட்ட 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 4,000 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒரு 10 பேருக்கு ஒரு அற்புதம் நடந்தால் கூட ரொம்ப சந்தோஷம். அந்த அற்புதம் நடக்க பண்ணுங்கள், எனக்கு இந்த உதவி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை வரவழைத்து எனக்கு சொல்லுங்கள், அம்மா இது பண்ண, இது நடந்தது, ரொம்ப சந்தோஷம், பிரபஞ்சத்துக்கு நன்றி. அற்புதம் உங்கள் வாழ்வில் நிச்சயம் நிகழும், எப்போதும் நிகழும். தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். எப்படி? நீங்கள் மனதில் நினைத்து ஆழ்மனம் கொண்டு போய் அது அதிர்வலையாக நமது சேமிப்பு கிடங்கான பிரபஞ்சத்திடம் போய் அது நமக்கு கொண்டு வந்து தரும். பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் வைத்திருக்கிறது. நீங்கள் கேட்டால் அது கொடுக்கும். தட்டுங்கள், திறக்கப்படும். கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டறிவீர். புரிஞ்சுதா? அதனால் நீங்கள் தைரியமாக வாழ்க்கையை நோக்கி போங்க. எந்த விதமான கஷ்டமும் நிலையானதல்ல, மாற்றம் ஒன்றே மாறாதது. தினம் 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 இந்த நொடி, இந்த நிமிஷம் அடுத்த தடவை கிடையாது. இந்த நொடி, இந்த நிமிஷம் நான் பேசுனது, செஞ்சது, நடந்தது, அடுத்த நொடி அடுத்த நிமிஷத்தில் இல்லவே இல்லை, மறைஞ்சு. சேஞ்ச் இஸ் அலோன் சேஞ்சஸ், சேஞ்ச் அலோன். மாற்றமே தான் மாறும், மற்றபடி வேறு எதுவுமே வாழ்க்கையில் மாறுறது கிடையாது. மாற்றம் மாறிக்கொண்டே இருக்கும், நல்ல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். 10 வருஷம் கஷ்டப்பட்டவன் இல்லை, 10 வருஷம் சுகமாக இருந்தவன் சொல்ல. இந்த சக்கரம் அப்படி மேலே போய் கீழே வரும், மேலே போய் கீழே வரும். அதுதான் வாழ்க்கை. எதை பார்த்தும் சோர்ந்து விடாதீர்கள், சோர்வே வரக்கூடாது. மேனிஃபெஸ்டேஷன் இஸ் த பெஸ்ட் மெடிசன். காட்சிப்படுத்துதல், பிரகடனப்படுத்துதல், நினைத்து நடந்து விட்டது அற்புதம் என்று சந்தோஷப்படுதல், அது மாத்திரமே வாழ்க்கையை வச்சுக்கோங்க. நீங்கள் வாழ்க்கையை நம்பிக்கையை கொண்டு எந்த விதமான பயம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும். யார் என்ன பண்ணிட முடியும்? கடங்காரன் தான் உங்களை என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் வாசலை கத்த முடியும். பயப்படாதீங்க, எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் வரல, புரிஞ்சுதா? அதை சால்வ் பண்ணிடுவீங்க. நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பயப்படவே கூடாது. நீங்கள் நன்றாக சுவாசிக்கின்ற காற்று, வாழ்கின்ற இந்த வாழ்க்கை எல்லாம் பிரபஞ்சம் கொடுத்தது. அப்படி இருக்கும்போது இப்படி சொல்லுங்கள், நான் பயனுள்ள மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கின்றேன். நான் சுவாசிக்கும் நடமாடும் காந்தம். என்னை சுற்றியுள்ள நல்ல விஷயங்கள் மாத்திரமே
நான் என்னால் இருக்கிறேன். நான் கேட்கின்ற அத்தனையும் என்னை நோக்கி ஓடி ஓடி வந்து விடுகிறது. என் அருகில் வந்து என்னை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மன அமைதியுடன் வைத்திருக்கிறது. செல்வ செழிப்போடு இருக்கணும்னு நினச்சா மாத்திரம் கிடையாது, வாழணும். செல்வ செழிப்பை வாழ்ந்து காமிக்க. எப்படி கையில் ஒரு 100 ரூபா இருக்க, அதை கொண்டு போய் கடையில் கொடுத்து ஒரு 10 ரூபாயை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு 3 10 ரூபா தர்மம் பண்ணுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு டீ வாங்கி குடிங்க. மீதி 6 10 ரூபா பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. என் கையில் 60 ரூபா இருக்குது, சந்தோஷப்படுங்க. எத்தனை பேர் 60 ரூபா இல்லாமல் இருக்காங்க. 10 ரூபா அந்த வாழ்கிற வாழ்க்கை இருக்கேன். வீட்டில் வைக்கும்போதும் வீட்டில் சாப்பாடு கொடுக்கும்போதும் ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு பொரியல் அப்படின்னு கொடுங்க. வசதி ரொம்ப இல்லாதவங்க வீட்டு வாசல்லே ஒரு சின்ன 2 காய்கறி செடியை நட்டுட்டு அதில் வந்து காய்கறி வச்சு யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ அடித்தளத்தில் நம்ம இல்லவே இல்லை. நீங்கள் நினச்சா, நீங்கள் வேலை செஞ்சால், நீங்கள் உழைச்சா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேறும். நீங்கள் நினைக்கணும், நான் செல்வந்தராக இருக்கணும் அப்படின்னு. செல்வந்தராக இருக்கணும், பணம் நிறைய இருக்கணும், ஹெல்த் இருக்கணும், நிம்மதி இருக்கணும். இது 3 தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மனசு ரொம்ப கலக்கமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உட்கார்ந்து இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிடுங்க. பக்கத்தில் ஏதாவது ஒரு தோட்டம் இருக்கா, ஆறு இருக்கா, ஒரு பார்க் இருக்கா, சும்மா போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுடுவாங்க. அங்கே இருக்கிற பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா அன்பாக பாருங்கள். ஒரு மரப்பூச்சி இருக்குல்ல, அந்த புழு மாதிரி நெளிஞ்சிருக்கும், ரெட்டு கலர் எல்லோ கலர் போட்டு கோடு கோடாக இருக்கும். அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. ஏன்னா அதை வேகமாக நடந்து போகிறத பார்த்து சந்தோஷப்படுங்க. பூவை பார்த்து ஆனந்தப்படுங்க. இப்படி பண்ணும்போது அளவில்லாத அன்பை அதற்கு கொடுங்க. அப்படிலாம் பண்ணி முடித்து ஒரு ரவுண்ட் அடித்து வந்தீங்கன்னா மனசு ஒரு நிலைப்படும். மனசு ஒரு மாதிரி அமைதி அடைந்துடும். என்னை சுற்றி இந்த மரத்தை பார்க்கலையோ, வேறு இடத்துலையோ, வெளி இடத்துலையோ, ரோட்டு புளிய மரத்தை போய் பாருங்கள். புளிய மரத்தையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தண்ணி ஊற்றவோ அதை பராமரிக்கவோ ஆள் இல்லை. இருந்தாலும் கடவுள் காப்பாற்றிட்டார் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். அப்படி இருக்கிற ஜீவன்களெல்லாம் காப்பாற்றும் இந்த பிரபஞ்சம் நம்மளை காப்பாற்றாதா? நம்மளை தூக்கி வைக்காதா? நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காதா? கண்டிப்பாக செய்யும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். அதுக்கு தான் வெளியில் போய் இயற்கையை பாருங்கள் அப்படிங்கிறேன். எங்கேயாவது நீங்கள் வானவில் பார்த்தீங்கன்னா நின்று வாழ்த்து சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, இந்த வானவில்லை பார்த்தேன். என்னை சுற்றி அழகான அந்த வானவில் நிறம் போல அழகான ஒரு வாழ்க்கை அமைய பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் அன்போடு பார்க்குறீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சிக்கோ, அந்த மரவட்டை பூச்சிக்கோ, அந்த தட்டாம்பூச்சிக்கோ தெரியாது. இந்த மரத்துக்கே தெரியாது. மரமாவது கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணும், இந்த மற்ற விஷயங்களுக்கு தெரியாது. ஆனால் பிரபஞ்சத்தின் படைப்பில் நீங்கள் அன்பு காமிக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் அந்த அதிர்வலையில் உங்களுக்கு அன்பு, மன நிம்மதி, சந்தோஷம் கொடுத்துவிடும். முன்னாடியே இதை நான் சொல்லியிருக்கேன். ஒரு ரேடியோப்பால் பாட்டு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, யூடியூப்லேயே பாட்டு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வேணுங்கிற பாட்டை பேரை போட்டு அதை அமுக்கி அதை எடுத்து கேட்டுட்ருக்கோம்ல, அதே மாதிரி தான் இந்த அதிர்வலையும். உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் யோசனை பண்ணி அதை டியூன் இன் பண்ணி அதை திருப்பி சரியான விகிதத்தில் அதை நினச்சி அது வந்தால் நமக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கும் என்ற உணர்வை ஊட்டி, அதனால் என்ன பலன் என்ற உணர்வை ஊட்டி ஆழ்மனதுக்கு அனுப்பினால் ஆழ்மனம் அதிர்வலையாக பிரபஞ்சத்துக்கு கொடுக்கும். திரும்ப திரும்ப என்ன இந்த அம்மா இதையே சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்க. நிறைய பேர் எப்படி, ஏன் எனக்கே இப்படி ஆகலைன்னா, நீ அவசரம் கொடுக்க, திடீர்னு 4 தடவை எழுதிட்டு நடக்கலை அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்களே. அரச மரத்தை சுற்றி பார்த்து அடி வயிற்றை தொட்டு பார்த்தா குழந்தை பிறக்காது. குழந்தை பிறக்க 9 மாதம் வேணும். ஒவ்வொன்றுத்துக்கும் இயற்கையின் நியதி இருக்குது. அதே மாதிரி தான் உனக்கு இந்த நேரத்தில், இந்த செகண்டில் இந்த விஷயம் நடக்கும்னு இந்த பிரபஞ்சம் நிர்ணயித்திருக்கிறது. கடவுள் நிர்ணயித்திருக்கிறார். நேரம் நிர்ணயித்திருக்கிறது. கிரகங்கள் நிர்ணயித்திருக்கிறது. வானம், சூரியன், பூமி அப்படின்னு எத்தனை விஷயங்கள், பஞ்சபூதங்களும் அதில் ஒரு பார்ட்டாக, அதில் ஒரு பாகமாக இருந்து இதை நமக்கு நடத்தி கொடுக்குது. அது அந்தந்த நேரத்தில் நடக்கும். உன்னுடைய அதிர்வலையை பொறுத்து நீ அனுப்புகின்ற இந்த சிக்னல் கரெக்டாக போனால் தானே. இப்போ டயல் பண்ணி அவுட் ஆஃப் ரீச் போயிட்டால் என்ன பண்ணுவேன்? அவுட் ஆஃப் ரீச்சில் இல்லாமல்
அந்த நம்பரை அவங்க பேஸ்மெண்ட்டில் எங்கேயும் இல்லாமல் கரெக்டாக ஃபோன் மேலே எங்கேயா நின்று காது கேட்குற மாதிரி இந்த மொபைல் இருந்தால் தானே உங்களால் அவங்ககிட்ட பேச முடியும். அது மாதிரி தான் இந்த வாழ்க்கையின் தன்மையும். உங்களுக்கு 7 சக்கரங்களை பற்றி சொல்ல நான் விரும்புகிறேன். முதல்ல நமக்கு முக்கியமானது ரூட் சக்கரா, ஆக்ஞ சக்கரா. முதுகு தண்டிலிருந்து இடுப்பு வரை 5 சக்கரங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு வேலை. முதல் சக்கரம் முக்கியமான சக்கரம் ரூட் சக்கரா, ஆக்ஞம், கட்டளையிடுவது. அது என்ன பண்ணுதுன்னா நம்மையும் இந்த பூமியையும் ஒன்றிணைக்கிறது. அதை ஆக்டிவேட் பண்ண என்ன சொல்லணும்னா, நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இந்த பூமியில் ஊன்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்த சக்கராக்கு நீங்கள் என்ன சொல்லணுன்னா, அது பேர் சேக்கட் சக்கரா. நான் மிகுந்த கற்பனை வளத்தோடு சந்தோஷத்தோடு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் சொல்லணும். இன்னும் 5 சக்கரா இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் ஆல்ரெடி 20 நிமிஷம் தாண்டிட்டேன். அதுக்கு மேலே போட்டால் என்னால் அப்லோட் பண்ண முடியாது. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.